ஜூலை 2026 இந்த டேட் வர இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுற இந்த டேட் வர கிட்டத்தட்ட 4,34,976 ஹெக்டர் நிலப்பரப்பு என்பது ஐரோப்பிய ஒன்றியத்தில் காட்டுத்தீயால் அழிந்து விட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு பலருக்கும் ஒரு வியப்பை தரலாம். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இல்லாட்டி ஐரோப்பா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே குளிர், மழை, அழகான சீனரி இருக்கக்கூடிய ஒரு நாடுகள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம படிச்சிருப்போம், பார்த்துருப்போம். ஆனால் அங்கே கோடை காலம் இல்லாட்டி வெயில் காலம் வந்துவிட்டாலே இப்போ கடுமையான வெப்ப அலை அப்படிங்கிறது வீசுகிறது, வறட்சி அப்படிங்கிறது உருவாகுது, காட்டுத்தீ அப்படிங்கிறது சடனாக எல்லா நாடுகளிலும் பெரிய அளவில் அப்படியே பரவுது. இது எல்லாமே ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தொடர்ந்து எல்லா நாடுகளிலும், ஸ்பெயினாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், இத்தாலியாக இருக்கட்டும், அப்படியே துருக்கியாக இருக்கட்டும், இந்த பார்டர் ஏரியா முழுவதுமாகவே காட்டுத்தீ அப்படிங்கிறது சுழன்று அடித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதுவரையிலும், அதாவது இந்த வருடம் இதுவரையிலும் காட்டுத்தீயால் அழிந்த பூமி அப்படின்னு சொல்லும்போது நம்ம சென்னை மாகாணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த நகரம் முழுவதுமாகவே சேர்த்தாலும் அதில் 10 மடங்கு நிலப்பரப்பு அழிந்து விட்டது. கால்பந்து மைதானத்தை நம்ம எடுத்து ஒரு அளவுகோலாக எடுத்து பார்த்தோம்னா 6 லட்சம் கால்பந்து மைதானத்தை ஒன்றோடு ஒன்று இப்படியே நேராக வச்சுட்டே போனீங்கன்னா எவ்வளவு நிலப்பரப்பு இருக்குமோ அந்த அளவு நிலப்பரப்பில் காடுகள் அப்படிங்கிறது அழிந்து விட்டது. அதில் வாழ்ந்த விலங்குகள் அப்படிங்கிறது எங்கே போச்சுன்னு தெரியலை. ஒட்டுமொத்தமாக காட்டுத்தீ ஐரோப்பாவை வேட்டையாடி வருகிறது. ஸோ இந்த பதிவில் கிளைமேட் டிசாஸ்டர் செயின் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த கிளைமேட் டிசாஸ்டர் செயின் ஐரோப்பாவை எந்த அளவுக்கு பாதிக்க போகுது அப்படிங்கிறதும், இந்தியாவுக்கு இது எந்த அளவுக்கு சிக்கல் அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பாவுக்கு நம்ம யாராவது போக வேண்டும், அந்த நாடுகளில் போய் குடியேறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதையும் கொஞ்சம் பார்த்து விட்டு போகிறது நல்லது என்பதை இந்த தருணம் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். 1990 2000ஆவது வருடம் இதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா 10 குழந்தைகளில் ஒரு குழந்தை மட்டும்தான் அதீத உஷ்ணம் அப்படிங்கிறத அனுபவித்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் 2020 நம்ம எடுத்து பார்த்தோம்னா 7 குழந்தைகளில் ஒரு குழந்தை அதீத உஷ்ணத்தை அனுபவித்திருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு வெளியில் வருது. ஆனால் இப்போ 2026 6 குழந்தைகள்லேருந்து 5 குழந்தைகளில் ஒரு குழந்தை அதீத உஷ்ணத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் கடைசியாக கிடைத்திருக்கக்கூடிய டேட்டா. ஸோ ஒவ்வொரு வருஷம் கூட இங்கே வெப்பம் அதிகமாகுதா இல்லை பூமியினுடைய வெப்பநிலை அதிகமாகுதா அப்படின்னு கேட்டால் பூமி சூடாகி கொண்டே இருக்கிறது. இதை தானே நம்ம கிளைமேட் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதை தானே எப்படியாவது தடுக்கிறதுக்கு முயற்சிகள் எடுப்பாங்களா அப்படிங்கிறத கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இந்த சிக்கலே மனிதர்கள் இதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான். ஐரோப்பாவில் வெப்பம் ஏன் இவ்வளோ மோசமாகுது? வெப்பம் மோசமாகும் போது அங்கே ஏன் வறட்சி உருவாகுது? அந்த வறட்சி உருவாகும் போது அங்கே ஏன் காட்டுத்தீ உருவாகுது? அந்த காட்டுத்தீயால் ஐரோப்பிய நாடுகள் என்ன மாதிரியான நிலைப்பாட்டுடன் இருக்கிறார்கள்? அவங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன? இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே ஒவ்வொரு நாடுகளும் அவங்களுக்கான அடுத்த கட்ட தேவை என்ன அப்படிங்கிறத தெரிந்து நடந்து கொள்வார்கள். பொதுவாக உலக நாடுகள் கூட நம்ம ஐரோப்பாவை கம்பேர் பண்ணோம்னா சீக்கிரமாக சூடாகக்கூடிய கண்டமாகத்தான் இந்த ஐரோப்பிய கண்டம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த ஐரோப்பிய கண்டத்தில் முதல்லலாம் வெப்பநிலை 37 அப்படிங்கிறது அபாய வெப்பநிலையாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அதன் பிறகு அது 38 டிகிரி செல்சியஸாக மாறிச்சு. இப்போ 40 டிகிரி செல்சியஸாக இருக்குது. 41, 42 அப்படின்னு சொல்லி பதிவான இடங்களும் இருக்கின்றன. 2024 தான் இதுவரையிலும் அதீத வெப்பநிலையை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய நாடுகள் சொல்கிறாங்க. அது 2025 மாறுது. 2026 இப்போ புதுசாக ஒரு பெஞ்ச்மார்க்கை செட் பண்ணியிருக்காங்க. அதீத வெப்பநிலையை 2024 நாங்கள் உணர்ந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி. ஜெர்மனி நாட்டை மட்டும் எடுத்து பார்த்தோம்னா இந்த வெப்பம் ஹீட் வேவ், ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 10,000க்கும் அதிகமான மனிதர்கள் உயிரிழந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகுது. ஸ்பெயின் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே மனிதர்கள் வெளியில் வர்றதுக்கே பயப்படுறாங்க. அங்கே மனிதர்களுடைய இறப்பு, காட்டுத்தீ, இது எல்லாமே அதிபயங்கரமாக இருக்குது அப்படிங்கிற தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஸோ வெப்ப அலை உருவாகுது அப்படின்னு சொல்கிறது ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இந்த வெப்ப அலை உருவாகியது என்றால் அடுத்ததா மருத்துவ அவசர நிலை, அது மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெடிக்கல் எமர்ஜென்சி அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் ஒரு அன்ரெஸ்ட்டை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மின்சார தேவை அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணீர் பற்றாக்குறை இன்னும் அதிகமாகும். அதே நேரத்தில் பயிர் இழப்புகள், விவசாயம் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லாமல் போயிடும். காட்டுத்தீ ரொம்ப பெரிய அளவில் ஜுவாலையாக எரிய ஆரம்பித்து விடும்.
இது ஒவ்வொன்றா ஒரு செயின் ரியாக்ஷனாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நிலைமையில தான் இப்போ ஐரோப்பிய நாடுகள் இருக்காங்க. கிரீஸ், ஸ்பெயின், போர்ச்சுகல், இத்தாலி, பிரான்ஸ், துருக்கி இப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளுமே இந்த காட்டுத்தீயால் பாதிப்படைஞ்சிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். காட்டுத்தீயை அணைப்பது எப்படி அப்படிங்கிற அந்த கேள்விகளுடன் பல நபர்கள், இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய உயிரை பணயம் வைத்து இந்த காட்டுத்தீயை அணைத்து வருகிறார்கள். ஸோ காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய வெப்ப அலையை எப்படி சூப்பர் சார்ஜ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். வெப்ப அலை அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கும். ஆனால் காலநிலை மாற்றம் அதை சூப்பர் சார்ஜ் பண்ணுது அப்படின்னா, நாம் சூரியன்லேருந்து கதிர்கள் பூமியை நோக்கி கீழே வருது. இந்த வர கதிர்கள் இங்கே எதையாவது பொருளில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி மறுபடியும் வெளிமண்டலத்துக்கு போகணும். ஆனால் இந்த வெளிமண்டலத்துக்கு போகாமல் வளிமண்டலத்திலே தங்கிடும். ஏன் வளிமண்டலத்தில் தங்குதுன்னா, இந்த சூரியனுடைய கதிர்கள் ரிஃப்ளெக்ட் ஆகி மேலே போகுது பார்த்தீங்களா, அந்த கதிர்கள் வெளிமண்டலத்துக்கு போகணும்னா அங்கே எதுவுமே இருக்கக்கூடாது. ஆனால் இப்போது நம்முடைய வளிமண்டலத்தை எடுத்து பார்த்தோம்னா, அந்த வளிமண்டலத்தில் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் இது அதிகமாக இருக்கும். ஸோ இந்த அதிகமாக இருக்கக்கூடிய இந்த வாயுக்களை பெனட்ரேட் பண்ணி வளிமண்டலத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இந்த கதிர்களுக்கு கிடையாது. அதனால் இந்த கதிர்கள் என்ன செஞ்சிருதுன்னா பூமியிலே தங்கிடுது. இப்படி பூமியில் இருக்கக்கூடிய இந்த க்ரீன் ஹவுஸ், வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் தான் நம்முடைய பூமி வெப்பமயமாகுதல் அப்படிங்கிறதுக்கான காரணமாக மாறுகிறது. எனவே தான் இந்த மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடெல்லாம் கம்மி பண்ணணும், பூமியினுடைய வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸாவது கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம நிறைய படிச்சிருப்போம். அப்போ இந்த இடத்துல சூரிய கதிர்கள் வளிமண்டலத்துக்கு போயிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதை போக விடாமல் தடுக்கிறதுனால இங்கே மறுபடியும் வெப்பம் அதிகமாகும். இந்த வெப்பம் அதிகமாகும் அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வச்சுருக்கீங்க, கேஸை ரொம்ப கம்மியாக வச்சுருக்கீங்க, ஆனால் தண்ணீர் சூடாகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதே நேரத்தில் இந்த கேஸை இன்னும் அதிகப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா தண்ணீர் சீக்கிரமாக கொதிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அதிகப்படுத்த தண்ணீர் அப்படிங்கிறது சீக்கிரமாக கொதிக்கும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய வெப்பமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வருஷமும் நம்ம எப்படி கேஸை இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அதே மாதிரியே வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய வாயுக்களால் இது என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா சூடாயிட்டு இருக்கு. இப்படி சூடாகிறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். தண்ணீர் அப்படிங்கிறது ஈஸியாக எவாப்ரேட் ஆயிரும், ஆவியாகி போயிடும். தண்ணீர் எவாப்ரேட் ஆகுது அப்படின்னா அங்கே ஏதோ ஏரி, கடல், இங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் மட்டும் கிடையாது. ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர், நம்ம உடலில் இருக்கக்கூடிய தண்ணீர், மண்ணில் இருக்கக்கூடிய ஈரப்பதம், இது எல்லாமே என்ன ஆயிரும், ஆவியாகி மாறிவிடும். அதன் பிறகு நதிகளுடைய ஓட்டம் அப்படிங்கிறது அங்கங்கே கட்டாயிரும். அங்கங்கே கட்டாகக்கூடிய நதிகள், அந்த நதிகளை நம்பி இருக்கக்கூடிய மனிதர்கள், அதை நம்பி இருக்கக்கூடிய விலங்குகள், பறவைகள் அப்படின்னு சொல்லி இதனால் ஒரு பெரிய ஃபுட் செயினே பாதிப்படையலாம். அதன் பிறகு நீர்த்தேக்கங்கள் வற்றி போகும். ஸோ நீர்த்தேக்கங்கள் வற்றி விட்டது என்றால் அடுத்ததாக பயிர்கள் வாடிவிடும். பயிர்கள் வாடி விடுகிறது என்றால் வறட்சி வந்துவிடும். இதுதான் வறட்சி. நான் முதல்ல சொன்ன அந்த ஹீட் வேவ் அப்படிங்கிறது வறட்சியை சூப்பர் சார்ஜ் பண்ணுது. இந்த வறட்சி என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நிறைய மனிதர்களுக்கு சாப்பாடு கிடைக்க வாய்ப்பு இல்லாமல் போயிடும். நிறைய விலங்குகள் பசிப்பட்டினியால் செத்து போயிடும். நிறைய மீன்கள், அங்கே நீர்த்தேக்கங்களே இல்லாமல் மீன்கள் எப்படி வாழும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ வறட்சி அப்படிங்கிறது மழை இல்லாமல் போகிறது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. நம்ம நிறைய பேர் என்ன படிச்சிருக்கோன்னா மழை இல்லைன்னா வறட்சி வந்துடும் அப்படிங்கிறது. கண்டிப்பாக இல்லை. வெப்பம் அதிகமாகவும் வறட்சி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பீடாக உருவாகி கொண்டே இருக்கும். இப்படி உருவாகக்கூடிய இந்த வறட்சியை தான் நீர் அழுத்த வறட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப பெரிய அளவில் ஒரு ஸ்ட்ரெஸ்டு வறட்சி அப்படின்னு சொல்லலாம். இதை தான் ஸ்பெயின், கிரீஸ் போன்ற நாடுகள் அனுபவித்து வருகிறார்கள். விவசாயத்தை ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கும் அப்படின்னு சொன்னேன். இதனால் ஆலிவாய் இருக்கட்டும், திராட்சையாக இருக்கட்டும், கோதுமையாக இருக்கட்டும், இது எதுவுமே இப்போ ஐரோப்பிய நாடுகளிலிருந்து உற்பத்தி செய்ய முடியாத நிலைமைக்கு அந்தந்த நாடுகள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதில் விவசாயத்துக்கு தண்ணீர் வேணும், நகரங்களுக்கு தண்ணீர் வேணும், டேட்டா சென்டர்ஸுக்கு தண்ணீர் வேண்டும், தொழிற்சாலைகளுக்கு தண்ணீர் வேண்டும், மின்சாரத்துக்கு தண்ணீர் வேண்டும் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் பல தேவைகளுக்காக ஒரே ஒரு பொருள் தேவைப்படும், அதுதான் தண்ணீர். அப்போ தண்ணீருக்கும் இங்கே ஸ்கேர்சிட்டி அப்படிங்கிறது உருவாகிடும். இந்த தண்ணீருக்கு இங்கே பிரச்சனை வரும்போது அடுத்த கட்டத்தை நோக்கி அந்தந்த நாடுகள் பயப்பட ஆரம்பிப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பேனிக் ஆவாங்க. அங்கே எல்லாமே அவங்க கைமீறி போகக்கூடிய ஒரு நிலைமை வரும். அந்த நிலைமையில தான் அடுத்ததாக காட்டுத்தீ வரும். வறட்சி வந்துருச்சு, புல்வெளிகள் எல்லாமே அதனுடைய பாடியில் இருந்த எல்லா தண்ணீரையும் உறிஞ்சிடும், ஆவியாயிரும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எல்லா நிலப்பரப்பும் ஈரமாக இருந்த நிலப்பரப்பு அந்த ஈரப்பதம் முழுவதுமாக உறிஞ்சிட்டு போயிடும். அப்போ அங்கே எல்லாமே ட்ரையாக இருக்கும். சின்னதாக ஒரு ஸ்பார்க் ஏற்பட்டாலும், ஸ்பார்க் இயற்கையாக ஏற்படலாம், இல்லை விவசாய இடுபொருட்கள் இல்லாட்டி விவசாய களைகளை பிடுங்கி அதில் விவசாயிகள் தீப்பற்றி எரிக்கிறார்கள் என்றால் அதிலிருந்து ஒரு ஸ்பார்க் உருவாகலாம்.
இல்லை கட்டுப்படுத்தப்பட்ட காட்டுத்தீ அப்படின்னு சொல்லி உருவாக்கும் போது அது கட்டுப்பாடற்ற காட்டுத்தீயாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படின்னு சொல்லி ஏற்படக்கூடிய சின்ன ஒரு தீப்பொறி கூட அது காட்டுத்தீயாக மாறி டக்கு 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 டக்குன்னு அடுத்தடுத்த நிலப்பரப்பை அது ஆக்கிரமிப்பு செய்வதற்கான வழியாக மாறுகிறது. அப்போ இந்த காட்டுத்தீக்கு ஃபியூவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எரியறதுக்கான பொருள் தான். இந்த எரியறதுக்கான பொருளாக அங்கே இருக்கக்கூடிய எல்லா மரச்செடிகளும் மாறிவிடுகின்றன. மரச்செடி கொடிகளுக்கு இது ஈரப்பதம் இருந்தால் தான் எரியாமல் கொஞ்ச நேரமாவது அப்படியே நிற்கும். ஈரமே இல்லாமல் இருக்கக்கூடிய மரம் செடி எல்லாமே டக்குன்னு எரிந்து விடுவதால் ஃபியூவல் அப்படிங்கிறது அதிகமாகுது. இந்த ஃபியூவல் அதிகமாகிறதுனால காட்டுத்தீ ரொம்ப ஸ்பீடாக இன்டென்சிட்டி அதிகமாக பரவ ஆரம்பிச்சிருது. அதனால தான் நான் சொன்ன மாதிரி 4,36,000 ஹெக்டர் நிலப்பரப்பு இந்த வருடம் மட்டுமே இந்த காட்டுத்தீயால் ஐரோப்பிய நாடுகள் இழந்திருக்கிறார்கள் என்பது கூடுதலான கணக்கு. சரி, இது சாதாரண விஷயமான்னு கேட்டால் கிடையாது. இது வேலை வாய்ப்பை குறைக்கும். அங்கே அரசியல் அழுத்தம் அப்படிங்கிறது உருவாகும். மக்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது பாதிக்கும். ஒரு நாட்டினுடைய ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது பாதிக்கும், ஒரு அரசை பாதிக்கும். அதனால் பல நாடுகளிடையே இது ஒரு பதட்டத்தை உருவாக்கும். இந்த பதட்டம் பல அரசாங்கங்கள் கவிழ்வதற்கும் காரணமாக இருக்கலாம். பல பிரதமர்கள் அவங்களுடைய பதவியை ராஜினாமா செய்வதற்கும் காரணமாக மாறலாம். இவ்வளோதான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இந்த காட்டுத்தீ உருவாகிருச்சு, இங்கிருந்து ஏற்படக்கூடிய புகை அடுத்ததாக ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த புகையினுடைய நச்சுத்தன்மை அப்படிங்கிறது பரவ ஆரம்பிக்கும். இது எல்லாமே பரவிட்டு இருக்கு ஐரோப்பிய நாடுகளில். இது எல்லாமே சும்மா சர்வசாதாரணமாக நடந்துட்டு இருக்கு. நாம் இந்தியாவில் இருக்கிறதுனாலையோ இல்லாட்டி நீங்கள் இருக்கக்கூடிய நாடுகளில் இந்த பிரச்சனை இல்லைங்கிறதுனாலையோ உலகத்தில் இது நடக்கவில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க. ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிபி ட்ரூப்ஸும் உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு எத்தனை செய்திகள் காட்டுத்தீயால் இதெல்லாம் பாதிப்படைஞ்சிருச்சு, இத்தனை ஃபயர் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் இந்தியாவில் அது தெரிய மாட்டுக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய மனிதர்கள், இங்கே இருக்கக்கூடிய அரசியல், இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன புரிதலற்ற பிரச்சனைகள், இதுலேயே அவங்களுடைய மனித சக்தியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்முடைய டிவி மீடியாக்கள் ஐரோப்பாவில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை இங்கே டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கேயும் இங்கேயும் ஒரு 4 மாத கேப் இருக்கும். இந்த 4 மாத கேப்புக்குள்ள நம்ம என்ன செஞ்சிடலாம், நாம் செஞ்ச தவறுகள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். காட்டுத்தீ உருவாகினால் அதை தடுப்பதற்கு ஃபயர் ஃபைட்டர்ஸ் ரெடி ஆகிடுவாங்க. மக்கள் காட்டுத்தீயோ இல்லாட்டி வறட்சியோ வரப்போகுதுடா, இங்கேயும் பிரச்சனைகள் வந்துடும், இங்கேயும் விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்திருக்கும். 6 லட்சம் ஃபுட்பால் கிரவுண்டுக்கான இடங்கள், அங்கே இருக்கக்கூடிய காடுகள், வனங்கள் இதெல்லாமே அழிந்து விட்டது அப்படின்னு சொல்கிறேன். பயிர்கள் அழிந்து விட்டது அப்படின்னு சொல்கிறேன். இந்த புகை PM2.5 அளவுக்கான சின்ன சின்ன துகள்கள் நம்முடைய நுரையீரலுக்கு போகலாம். அப்படி போகக்கூடிய அந்த நுரையீரலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் ஆஸ்துமா உட்பட பல நோய்கள் மனிதர்களுக்கு உருவாகலாம். காட்டுத்தீ உருவாகிருச்சு, புகை வந்துருச்சு, கார்பன் டை ஆக்சைடு மறுபடியும் வெளிமண்டலத்துக்கு போகாமல் வளிமண்டலத்திலேயே தங்கிடும். அப்போ வளிமண்டலத்தில் தங்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எகெயின் சன்ரைஸ் உள்ளே வருது, ரிஃப்ளெக்ட் ஆகுது, வெளியில் போக விடாமல் அப்படியே தடுத்து நிப்பாட்டுது. இது ஒரு சைக்கிளாக மாறுது, ஒரு லூப்பாக மாறுது. அந்த லூப்பில் தான் நம்ம சிக்கிட்டு இருக்கோம். இந்த லூப்லேருந்து நம்ம என்னைக்கு விடுதலை அடைகிறோமோ அன்னைக்கு தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், இந்த பூமி வெப்பமடைதல் இல்லாட்டி இந்த பூமியில் நிறைய காட்டுத்தீ ஏற்படுதல் அப்படிங்கிறதுலாம் நம்மளால் தப்பிக்க முடியும். அப்போது அங்கே தான் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் போன்ற கேஸஸ் ப்ளே பண்ணுறாங்க. அதை கம்மி பண்ணுறதுக்கு தான் மரம் வளர்க்க வேண்டும், மீத்தேன் கேஸ் எமிஷன் அப்படிங்கிறத கம்மி பண்ண வேண்டும் அப்படிங்கிற பலவிதமான குரல்கள் உயர்ந்து வருகிறது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இந்த வருஷம் இப்படி இருக்கும், அடுத்த வருஷம் கம்மியாயிரும் நம்ம நினச்சோம்னா தப்பு. நான் சொன்ன மாதிரி கேஸினுடைய பவரை இயற்கை நமக்கு எதிராக சுழட்டி கொண்டே இருக்கிறது. முதல்ல 1 பாயிண்டில் வச்சுருந்துச்சு, இப்போ 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பூமி ஹீட் ஆகி ஒட்டுமொத்தமாக ஒரு ஓவனுக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம். இது எக்ஸ்ட்ரீம் போகும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், ஐரோப்பா இதிலிருந்து தப்பிக்கிறார்களா, அடுத்த வருடம் இதை விட கடுமையாக அவங்களுடைய காலநிலை இருக்க போகுது அப்படின்னு சொல்கிற எச்சரிக்கை வந்திருக்கிறது. எல்னினோ இதுதான் எல்னினோ, லானினோலாம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். எல்னினோ சூப்பர் எல்னினோவா இல்லை சுப்ரீம் எல்னினோவா அப்படிங்கிறதுலாம் நிறைய பேர் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கம் கூட இந்த எல்னினோவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து விவசாயிகளை பாதுகாப்பது எப்படி அப்படின்னு சொல்லி சிறப்பு குழுக்களை அமைத்திருக்கிறார்கள். இது எல்லாமே இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. ஐரோப்பாவில் தானப்பா இருக்குது அப்படின்னு கேட்டால், ஐயோ அப்பா நாளைக்கு நம்ம ஊருக்கு வந்துருமப்பா அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்லதை பகிர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்களுடைய மூளையில் நிறைய ஐடியா உருவாகும். அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றியான கேள்விகள் உருவாகும் போது அதுக்கான பதிலை தேடி போவாங்க. கண்டிப்பாக அது பூமியை காப்பாற்றும், அடுத்த தலைமுறையை காப்பாற்றும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.